Hi my dear friends and குட்டீஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் டிடி. இந்த வீடியோவில் நம்ம வந்து பேப்பரை வச்சு வாசி டைப் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியும் கூட. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ண சில டேப்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராஃப்ட் வந்து சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற மாதிரி கிராஃப்ட்ஸ் தான் நம்ம போடுறோம். மறக்காமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம A4 ஷீட் எடுத்துக்கணும். இப்போது பேப்பரில் என்ன பண்ணால் 1.5 சென்டிமீட்டர், அடுத்து 0.5, அடுத்து 1.5 இதேமாதிரி நீங்கள் பேப்பரில் அளவு பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பென்சிலில் மார்க் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஸ்கேலில் வச்சு மடித்து விட்டாலுமே போதும். உங்களுக்கு கட் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா வெறும் லைன்ஸை வச்சு மட்டுமே 3 டேப் பண்ண போகிறேன். அது ரொம்ப ஈஸி, எல்லாருமே பண்ணலாம். இதுக்கு பண்ண தெரியணும்லாம் தேவையே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பிளாக் கலர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து சைடில் கொடுத்துருக்கோம். அதுக்கே ஆப்போசிட் சைடில் மறுபடியும் இந்த சைட் கொடுக்கும் போது இது ஒரு டிசைன் வந்துருச்சு. இதே மாதிரி வந்து நான் 3 லைன்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ 3 லைன்ஸும் நம்ம ரெடி பண்ணதும் என்ன பண்ணால் இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது 1.5, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த கோடு எட்ஜெலாம் தெரியுது பாருங்கள், அது வந்து அந்த 0.5லே வந்துடும். இப்போ அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த நம்ம லைன் போடுற கோடெல்லாம் அதில் போயிடும். இதே மாதிரி நம்ம டேப்பு கிடைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபினிஷிங் வந்து கிளியராக இருக்கும். இதே மாதிரி நம்ம 1.5, 0.5 அதே மாதிரி கேப் விட்டு நம்ம கொடுக்கும்போது. இப்போ இந்த 3 லைன்ஸை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ ஒட்டி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சில்வர் ஃபாயிலோட அந்த ரோல் இருக்கு இல்லைங்களா, அந்த ரோல் இருந்தது. அதை வச்சு நான் கட் பண்ணி 1.5 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட அந்த ரோல் இருந்ததுன்னா நீங்கள் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பேப்பர்லேயே ரெடி பண்ணியிருக்கலாம். அது எப்படின்றது இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோலில் வந்து இதே மாதிரி நான் செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் பண்ணிவிட்டு அது லாஸ்ட்டு எட்ஜு முடிகிற இடத்துல நம்ம இதில் எக்ஸஸாக அந்த 0.5ல் வந்து கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பீஸில் இருக்கிற அந்த பீஸ் இதே மாதிரி மடித்து அதையும் க்ளூவில் ஒட்டிட்டு சைஸ் இதே மாதிரி பார்த்து அதுக்கு மேலே க்ளூ போட்டு ஒட்டிடணும். நம்ம வந்து இது வந்து அந்த இப்போ லாஸ்ட்டாக ஒரு லைன் ரெடி பண்ணுற பார்த்திங்கன்னா அது வந்து மூவ் ஆகுற மாதிரி நம்ம அதை செட் பண்ணிக்கணும். இப்படி வச்சுட்டு நம்ம அந்த இடத்துல க்ளூ போட்டு ஒட்டிடணும். ஒட்டிட்ட பிறகு பாருங்கள், நம்ம வந்து நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற டேப் மாதிரியே அழகாக வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு மறுபடியும் கட் பண்ணி முடித்ததும் நமக்கு மறுபடியும் பழையபடி டேப்பை சுற்றி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்டராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த ஜர்னல் நோட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணும்போது இப்போ ஒரு நோட் கொடுத்து மெசேஜ் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுக்கும் நம்ம இதேமாதிரி டேப்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு பண்ணிக்கலாம். இந்த டிசைனில் நம்மளுக்கு எப்படி டிசைன்ஸ் தோணுதோ அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பர்த்டே விஷஸ்ஸு, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் விஷஸ்ஸு, மதர் அண்ட் ஃபாதருக்கு நம்ம ஏதாவது விஷ் பண்ணுறோன்னா இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணோன்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ செகண்டும் சேம் கோடு தான். இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக லைன்ஸ் போட்டுக்கிறேன். முன்னே நம்ம கிராஸ் போட்டிருந்தோம். இப்போ ஃபுல்லாக வந்து அந்த 3 லைன்ஸ்க்கு வந்து நான் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் திருப்பி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம சேனலில் வந்து எல்லாருக்குமே ஈஸியான சிம்பிளான கிராஃப்ட் தான் போட்டுட்ருக்கோம். நீங்கள் வீடியோஸ் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ நான் வந்து உங்கள்ட்ட ரோல் இல்லைன்னா நான் இதே மாதிரி பேப்பரில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் A4 ஷீட்லேயே பண்ணுறனால ஒரு 3 டைம் 4 டைம் வந்து நாம் அப்படி ஃபோல்டு பண்ணி அதை கட் பண்ணி ஒட்டிக்கிட்ட பிறகு நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் திக்கான பேப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 டைம் அதான் 2 மடிச்சுட்டு அதை ஒட்டிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒட்டிட்ட பிறகு இதேமாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ் இருக்குங்களா அங்கே க்ளூ போட்டு முதல்ல அப்ளை பண்ணிவிடுங்க. அது கழிச்சு இந்த லாஸ்ட் ஃபினிஷிங்கில் க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. இப்போ ஒட்டி முடித்ததும் கொஞ்ச நேரம் கழிச்சு காஞ்சதும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா டேப்பு, அதில் வந்து லைட்டாக அப்படி செல்லோ டேப் போட்டு இங்கே வச்சுட்டு எப்பயும் போல் நம்ம சுற்ற வேண்டியதுதான். இப்போது தேர்ட் ஒன்று எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. முதல்ல ஒரு 2 கோடு போட்டுக்கிறோம். கோடு போட்டு கொஞ்சம் கேப் விட்டு இப்போ வந்து சிமிலராக இப்போ வந்து கொஞ்சம் கேப் விட்டு கோடு போட்டுக்கணும். கொஞ்சம் பெரிய கேப்பு, கொஞ்சம் சின்ன கேப். இதே மாதிரி நம்ம கோடு போட்ட பிறகு பெரிய கேப்பை விட்டுட்டு சின்ன கேப் இருக்கு இல்லைங்களா, அங்கே ஃபுல்லாமே நம்ம வந்து ஸ்கெட்ச் பண்ணிடணும். என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கெட்ச் பண்ணிடலாம். ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு கட் பண்ணி முடித்ததும் சேம் நம்ம இதுக்கு முன்னாடி 2 பண்ணோம் இல்லைங்களா டேப்பு, அதே மாதிரியே தான் இதுக்கும் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது வீடியோ மேக் பண்ணி போடணுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டிசைன்ஸில் எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டேப் மேலே ஷைனிங்காக வேணும்னா செல்லோ டேப் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் வந்து இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 3 டிசைன் தவிர்த்து இப்போ ஃப்ளவர் வேணும், சிம்பிளாக இந்த ஃப்ளவர் ஷேப் போட்டு ட்ரா பண்ணிக்கலாம். சில டிசைன்ஸ் மட்டும் நான் இப்போ போடுறேன், நான் வச்சுருக்க டிசைன்ஸு. அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதேமாதிரி லைட்டாக கோடு போட்டுட்டு நடுவில் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் போடலாம். இப்போ வந்து ஃப்ரூட் 2 ரவுண்டு போட்டு ட்ரா பண்ணிக்க வேண்டியதுதான். 2 ரவுண்ட் போட்டு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பிறகு ஒரு கோடு, அவ்வளோதான். லீஃபுக்கு கொஞ்சம் நம்ம லீஃப், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ஸ்கூல் புக்ஸில் வந்து கீழே வந்து
பேஜ் கார்னரில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கிறதுலலாம் பழைய புக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். வேறு கிராஃப்ட் இல்லை வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணலான்ட்டு. சரி நம்ம அதை டேப்பாகவே ரெடி பண்ணிக்கலாமேன்ட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதே மாதிரி கோடுலாம் போட்டுட்டு ஃபுல்லி கலர் கொடுத்தாலும் இதுவும் சிம்பிளாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து A4 ஷீட் வச்சுட்டு இன்னொரு கிராஃப்ட் எப்படி பண்ணுறது சிம்பிளாக ஈஸியான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அலாரம் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.